அருமையானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எப்படி பார்ப்பீங்க? அவர் நம்மளை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். அதை பாருங்க. அதை பார்த்தா அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு விளங்கிக் கொள்வீர்கள். பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் பரிசுத்த நீர், பரிசுத்த அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையின் தந்தையாம் எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் கிருபையின் தந்தையாம் நீரே, அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையின் தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தும் ஆபிரகாமை போலவே பிதாவாகி தேவன் தன்னுடைய நேசகுமாரனை கொண்டாந்து கல்வாரி சிலுவை கொண்டாந்தார். ஆபிரகாமை கொண்டு வர சொன்னார். எதுக்கு? நான் என் குமாரனை கொண்டு வர போகிறேன். அதை உனக்கு எப்படி காண்பிக்கிறது? நான் என்னுடைய சொந்த குமாரன், என்ன ஒரே பேரான குமாரனை மனு வர்க்கத்துக்காக கொடுக்க போகிறேன், பாவத்துக்காக பலியாக செலுத்த போகிறேன். அது எப்படி உனக்கு சொல்கிறது? அதனுடைய அருமையை உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இதனுடைய முக்கியத்துவத்தை உன்னை எப்படி உணர வைக்கிறது? உன் பையனை கொண்டாந்து பலியிடுன்னு சொன்னால் தான் உனக்கு தெரியுது எவ்வளோ பெரிய விவகாரம்னு அப்படின்னு சொல்லி அவனை கொண்டாடுறாரு. ஆனால் ஒரே வித்தியாசம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும். ஆபிரகாம் கொல்லும்போது கடைசி நேரத்தில் அவனை தடுத்து நிறுத்திட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே கொடுத்தாரு. அவனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை கொல்லும்படி. ஏன்னா இவனை கொல்றது கடவுளுடைய நோக்கமே இல்லை, இவனுக்கு போதிப்பது தான் கடவுளுடைய நோக்கம். இந்த வசனத்தை வச்சு என்னெல்லாம் பேசிட்டாங்கன்றீங்க. கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் அவனுடைய குமாரனை கேட்டார், உன்னுடைய பிள்ளையும் கேட்பார். ஐயோ, கேட்கும்போதே சிலர்கள்லாம் கதிகலங்க. ஐயோ, கர்த்தர் நம்ம பிள்ளையும் கேட்பார். உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் கேட்குறவர் இல்லைங்க, அவர் நம்ம பிள்ளைகளை கொடுக்குறவர். அவர் நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜீவனை கொடுத்தவர். அவர் உங்கள் பிள்ளை அவர் கொண்டு போய் என்ன பண்ண போகிறாரு? அவர் எதுக்கு கேட்க போகிறாரு? ஏன் உங்களுக்கு குழந்தை இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு பிள்ளை இருக்கிறது அவர் பிடிக்கலையா? கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. சிலர் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கல்ற தோட்டத்துக்கு அடக்கத்துக்கு போனீங்கனாலே அதை மாதிரி சில நேரத்தில் வேடிக்கை எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாம் ஒரே கதையை தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, கர்த்தர் ஒரு தோட்டக்காரர் மாதிரி அப்படியே தோட்டத்தை பார்த்தார். அழகான ரோஜாக்கள் இருந்தது. ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது ரோஜா. இந்த ரோஜா எனக்கு பரலோகத்திலே வேணும் என்று அதை பறித்து எடுத்து கொண்டு போய்விட்டார். இப்போ கேட்குறவன் என்ன நினைப்பான்? தோட்டத்தெல்லாம் மூடி லாக் பண்ணி வைங்கயா, இவரை உள்ளே விட்டுறாதீங்க. இவர் நம்ம தோட்டத்தில் ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது பார்த்துட்டாருன்னா அப்புறம் இதை பறிச்சுட்டு போயிட போகிறாருன்னு யோசிக்க மாட்டான். என்ன ஒரு ராங் பிக்சர் பாருங்கள் கர்த்தரை பற்றி. கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. சாவெல்லாம் நடக்கும்போது இப்படி பேசக்கூடாது பாருங்கள். அது வேறு காரியத்துக்காக நடக்குது.
மனுஷன் பாவம் செஞ்ச உடனே மரணம்ங்கிறது உலகத்தில் பிரவேசித்துட்டது. இன்றைக்கி ஒரு பாவம் செய்யாத ஒரு சின்ன குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மறிக்கிறாங்க. மனுஷன் மறிக்கிறதுங்கிறது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. மரணம் ஏன் இருக்குது உலகத்தில்ன்றதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். நம்ம இதுக்கு கடவுள் அப்பப்போ யாரையாவது பறித்து எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது பெரிய தப்பு. கவனிங்க ஐயா அம்மா, பிள்ளை பேசுனா உங்கள் பிள்ளைங்க அப்புறம் கடவுளை நம்பவே மாட்டாங்க. இந்த கடவுளை வானா நமக்குன்னுவாங்க. இந்த கடவுள்கிட்ட போய் பெரிய வம்பு, அவர் அதை பறிச்சிட்டாரு இதை பறிச்சிட்டாரு, உங்கள் வீட்டு ரோஜா போயிடுச்சு எங்கள் வீட்டு ரோஜா போயிடுச்சு, இந்த மாதிரி நல்ல ரோஜாவை பார்த்தா எடுத்துகிட்டு போயிடுறாராம். அவர் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக பார்த்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரிலாம் சொல்கிறது தப்பு. ஆபிரகாமுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தாரு, 100 வயசில் கொடுத்தாரு குமாரன், ப்ரெஷஸ் சன். யாரும் பெக்க முடியாத ஒரு வயசில் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறான். அற்புதமாக கர்த்தர் கொடுக்குறாரு. அவனை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சுருக்காரு. அவனை பிடுங்கிக்கணும்னு கர்த்தருடைய சித்தம் இல்லை. அவனை எரிச்சு போடணும், அவனை தகன பலியிடணும்னு கர்த்தர் நோக்கம் இல்லை. எப்படி தன்னுடைய குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக கொடுக்க போகிறாருன்றதை போதிக்கிறதுக்காக தான் இவனை கொண்டு வர சொல்கிறாரு. இதை நல்லா விளங்கிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ எப்படி இயேசுவை வேதவசனம் வர்ணிக்கிறது? ஆபிரகாம் கதை முதற்கொண்டு கல்வாரி மலை கதை வரைக்கும் இயேசுவை தேவனுடைய நேசகுமாரன் என்று தான் வேதவசனம் வர்ணிக்கிறது. இயேசு தேவனுடைய நேசகுமாரன், அவருக்கு பிரியமானவர். தேவன் அவர் பேரில் ஏராளமான அன்பை வைத்திருந்தார். அவர் அதிகமாக நேசித்தார். ஒரே பேரான குமாரன், அவருக்கு வேறு குமாரர்கள் கிடையாது, அவர் ஒருத்தர் தான் குமாரன். ஆதாமை உண்டாக்குன போது நிறைய பிள்ளைகளை அதன் மூலமாக இவருக்கு உண்டாகும்னு நினச்சி தான் ஆதாமை உண்டாக்குனார் பாருங்கள். ஆனால் நாம் பாருங்கள், அப்படி உண்டாக்குனா கூட இயேசுவுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இயேசு ஒரு யுனிக் வேலை, ஒரு தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். பாருங்கள், நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்ன்றோம், இயேசு தேவனுடைய குமாரன்றோம். பெரிய வித்தியாசம் இருக்குது ரெண்டுத்துக்கும், இல்லையா? இயேசு தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இன்றைக்கும் அவர் தான் ஒரே பேரான குமாரன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி ஆனோம்? நாம் தூரத்தில் இருந்தவங்க, அந்நியர்களாக இருந்தவங்க, நம்மளை இப்போ கொண்டு வந்துருக்கிறாரு, குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. அப்படி பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளுக்குரிய சகல உரிமையும் ஆசீர்வாதங்களும் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசு அவருடைய குமாரன், அவருடைய ஒரே பேரான குமாரன். அவர் மீது ஏராளமான அன்பு, அவருக்கு ஒரே குமாரன், ஏராளமான அன்பை அவர் மீது அவர் வைத்திருந்தார். இப்போ பாருங்கள், 1 யோவானுக்கு திருப்புங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, யாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். யோவானுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். கர்த்தருடைய அன்பை பற்றி விளக்க பார்க்குறாரு. இந்த நிருபத்தில் முழுக்க அதுதான் சொல்கிறார் பாருங்க. தேவனுடைய அன்பை பற்றி சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே, நம்மளை கடவுள் பிள்ளைகள்னு கூப்பிடுறாரு. யான்றாரு, நம்மளை பிள்ளைன்ட்டாரு. இந்த பிள்ளைகள்னு அழைக்கிறதே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்கிறத நமக்கு பார்க்க வைக்கிறது. நம்மளை பிள்ளைகள்னு அழைக்கிறாருன்றதை பாருங்க, அதை புரிஞ்சுங்க. என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுங்க. அது எந்த அர்த்தத்தில் பிள்ளைகள் நம்மளை அழைக்கிறாருன்னு பாருங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எவ்வளவு கர்த்தர் உங்களை அன்பு கூறுறாருன்னு. ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருக்கிறார். யார் அவர்? இயேசு, குமாரனாகி இயேசு, ஒரே பேரான குமாரன். அவர் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பை பாருங்கள். உங்கள் மேலே அவர் எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். அவர் எப்படி நேசிக்கிறார்னு பாருங்கள். அதே அன்பினால் உங்களை அவர் நேசிக்கிறார். அவருக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு எப்படிப்பட்ட மேன்மையை கொடுத்துருக்கிறாரு. அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் அவரை உட்கார வைத்திருக்கிறாரு. எல்லாத்தையும், துரைத்தனங்கள், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், எல்லாத்தையும், பேரிடப்பட்டிருக்கிற எல்லா நாமங்கள், இனி வரப்போகிற அத்தனை நாமங்கள் எல்லாத்தையும் அவருடைய பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி இவ்வளவு பெரிய உயர்வு, மேன்மை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை காட்டிலும் மேன்மையானது ஒன்று கிடையவே கிடையாது என்று வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழானோர் மத்தியிலும் மேலான நாமம் என்று எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்து அவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்திருக்கிறார்.
என்ன சொல்ல வர்றாரு? கடவுளுக்கு ஒரே குமாரன், தேவகுமாரன், ஒரே பேரான குமாரன். அவர் யார்? இயேசு. நீங்கள் ஒரே பிள்ளை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தூக்கி தலை மேலே வச்சுக்குவீங்க இல்லையா? இருக்கிற சொத்தெல்லாம் அந்த பிள்ளைக்கு கொடுப்பீங்க, இருக்கிற அத்தனையும் அந்த பிள்ளைக்கு கொடுப்பீங்க, அழகு பார்ப்பீங்க, எல்லாத்தையும் கொடுத்து அவன் நல்லா வாழ்கிறத பார்ப்பீங்க, உயர்வாக இருக்கிறத பார்ப்பீங்க. எவ்வளோ உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ அவ்வளோ உயர்ந்த இடத்துல நீங்கள் வைப்பீங்க இல்லைங்களா? என்னங்க ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கு, நீங்கள் வைப்பீங்க. தேவனாக தான் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஒரே குமாரனை நேசித்து அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவருடைய பாதபடி கீழே எல்லாத்தையும் வச்சு, எல்லா நாமங்களும் அவருக்கு கீழே இருக்குது. இவருக்கு எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் எங்கே? வானத்தில், பூமியில், பூமி கீழானவர் மத்தியில் இவருடைய நாமத்தை கேட்டாலே நடுங்குகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் வல்லமையும் அந்த நாமத்துக்கு கொடுத்து இவரை இவ்வளவாய் உயர்த்தி இவ்வளோ அன்பு கூர்ந்து இவரை வச்சிருக்கிறார் இந்த இயேசுவை. அதை புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வாங்க. எதுக்கு? 1 யோவான் 3க்கு. அதை பார்த்துட்டு தான் இவர் சொல்றாரு, தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே தேவன் நம்மை எப்படி நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். அவரை பிள்ளைன்னாரு, அவரை குமாரன் சொன்னாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய உயர்வு, அவ்வளோ பெரிய பதவி, அவ்வளோ பெரிய மேன்மை, அவ்வளோ பெரிய ஆஸ்தி, அவ்வளோ பெரிய சுதந்திரம். அவரை ஏர் அப்படின்றாரு. ஏர்னா சுதந்திரவாளன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளை பிள்ளைகள்ன்றாரு. அப்போ எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவரை போலவே நம்மையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மையும் அவர் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அதை புரிஞ்சுக்கன்றார். இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் இதில் ஆழமாக போவோம். அப்போ தேவனுக்கு ஒரே குமாரன், அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவருக்கு அவ்வளோ பெரிய மேன்மை, அவருக்கு அவ்வளோ பெரிய உயர்வு, பதவி, அவருக்கு அவ்வளோ பெரிய சொத்து, தனக்குள்ள எல்லாத்தையும், வானம் பூமி எல்லாம் கடவுளுடைய படைப்பு, அவர் தான் சொந்தக்காரர் எல்லாத்துக்கும், எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் இவர் பாதத்தை கீழே வச்சுட்டாரு. இப்போ அதே மாதிரி நம்மளையும் பிள்ளைகள்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கும் அதே மாதிரி ஒரு அந்தஸ்து, பதவி, சொத்து, சுதந்திரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது தான் இப்படி சொல்றாரு. எவ்வளவு பெரிய அன்பு என்கிறது பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். பாருங்க, இதை கண்டுகிட்டீங்கன்னா கண்ணீர் துடைக்கப்படும், கவலை நீங்கும், பயம் நீங்கும், சந்தேகம் நீங்கும், எதிர்காலத்தை குறித்த அச்சங்கள் நீங்கும். ஏனென்றால் கடவுள் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களுக்காக அவர் இருக்கிறார், உங்களை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார். அவர் உங்களுக்காக மேன்மையானவைகளை அவர் வைத்திருக்கிறார், உன்னதமான காரியங்களை வைத்திருக்கிறார், உயர்வானவைகளை வைத்திருக்கிறார். அவர் உங்களை அவருக்கு வீட்டுக்கு வேலைக்காரன் சொல்ல, நம்மளை அவர் வாசல்ல பிச்சை எடுக்கிறவன் சொல்ல. ஏன்னா ஜனம் கிறிஸ்தவம் அப்படி பண்ணிட்டாங்க பாருங்க. நீ கெஞ்சி கேளு ஆண்டவரை. அதனால தான் சில கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணும்போது பிச்சைக்காரன் வந்திருக்கானோன்னு நினைக்க தோணுது. ஐயா அப்படின்னா இந்த சத்தம் எனக்கு அந்த காலத்தில் கேட்க. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் வருவான், பாத்திரத்தை தூக்கிட்டு திறந்து வரும். அவன் வந்தாலே தெரியும், அம்மா அண்ணுவான். அதே மாதிரி குரலாக இருக்குது இப்போ சர்ச்சில். ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க? நீ கெஞ்சி கேளு, நீ கண்ணீர் விட்டு கேளு, நீ தலையெல்லாம் நின்று என்னமோ பண்ணி கேளு, அழுது கேளு, உருண்டு கேளு, பிறண்டு கேளு, உபவாசம் பண்ணி கேளு. அவர் தரமாட்டேன்னு தான் சொல்லுவார். இருந்தாலும் நீ விடாம பண்ணினா எப்படியாவது தருவார். ஐயோ, என்ன சொல்ல வர்றோம்? நாங்கள்லாம் ரொம்ப நல்ல பேரண்ட்ஸு. பிள்ளைலாம் கேட்க முன்னாலேயே என்ன வேணும்னு பார்த்து நல்லதாக பிடிச்சி வாங்கி கொடுத்துட்றோம். அவர் ரொம்ப ஹார்டு. அவர் லேஸில் தரமாட்டாராக்கும். அவர்கிட்ட கெஞ்சணும், கூத்தாடணும், அவர்கிட்ட அழுகணும், பிறலணும், ஹலோ உபவாசம் இருக்கணும், எல்லாம் பண்ணோம். அப்போ தான் தருவார். எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, வசனத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. கேளுங்கள் தரப்படும்ன்றது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? உபவாசம் வருங்கள், ஒருவேளை தரலாம். இவங்க வசனம். ஆகவே ஏதாவது பிரச்சனை போனால், ஒன்றும் இல்லை, பிரச்சனையா வா 7 நாள் உபவாசம் போடுவா, போயிட வேண்டியதான். நல்லா கவனிங்க. தேவன் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைத்ததினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு
எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நான் சொல்கிற அருமையானவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். எப்படி பார்ப்பீங்க? அவர் நம்மளை பிள்ளைகள் என்று அழைத்திருக்கிறார். அதை பாருங்க. அதை பார்த்தா அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு விளங்கி கொள்வீர்கள். திருப்புங்க இன்னொரு வசனம், ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நல்லா கவனிங்க, இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். முதல்ல சொன்னேன் இல்லையா, பிதாவானவர் குமாரன் என்ன பண்ணார்? ஒரு உடன்படிக்கை பண்ணார் அவரோட. நீ தான் போய் இவங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறித்து மீட்பை உண்டு பண்ணணும், அந்த வேலை உண்ணுது அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி ஒரு உடன்படிக்கை. இவரும் அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கை பண்ணார். அதே நேரத்தில் ஆவியானவரோடு ஒரு உடன்படிக்கை. என்ன? நீ தான் போய் என்ன பண்ணணும்? இவர் பண்ணின வேலையை அவர்களுக்கு தெரிய பண்ணி விளங்க பண்ணி அவர்களை இயேசுவினண்ட கொண்டு வரணும். அந்த வேலை அவருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாராம்? அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாராம். என்ன பண்ணுறாரு அவர்? நம்ம ரட்சிக்கப்படும் போது இந்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய வேலை அதுதானே. இந்த உடன்படிக்கையில் அவருடைய ரோல் அதுதான். அந்த அனாதி உடன்படிக்கையில் என்ன ரோல்? பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை. ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறாரா? நமக்குள்ள ரட்சிக்கப்படும் போது ஒரு காரியத்தை நமக்குள்ள பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு ஆவியை நமக்குள்ள தர்றாராம். இது வந்து இன்னைக்கு பெருசாக தெரியல நமக்கு. ஏன்னா இந்த பரமநிலை எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணி பழக்கமாகிடுச்சு நமக்கு. ரொம்ப அடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம். பரமநிலை எங்கள் பிதாவே கடகடன்னு ஓடுறது. அது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறதுனால இப்போ பிதாவே அப்பா பிதா என்று சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய காரியம் மாதிரி நமக்கு தெரியல. ஆனால் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? யூதர்கள் மத்தியில் அவர்கள் வந்து தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிட மாட்டாரலாம். டைரெக்டாக அப்பா பிதாவேன்னு கூப்பிட மாட்டாரலாம். ஒரு சில பக்தர்கள் யூத மார்க்கத்தில் இருக்கிறவங்க எப்பாவது ஒருக்க தேவனை பிதா என்று ரெஃபர் பண்ணுவாங்களாம். அவர் பிதா என்று சொல்லுவார்கள். ஆனால் நேராக போய் அவர்கிட்ட பிதாவேன்னு சொல்ல மாட்டாங்க, அவர்கிட்ட வந்து அப்பான்னு சொல்ல மாட்டாங்களாம். அது வழக்கம் இல்லையா? இன்னும் கேட்டால் சொல்கிறாங்க, 10வது நூற்றாண்டு AD 10வது நூற்றாண்டு வரை ஜூவிஷ் லிட்ரேச்சரில் அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கவே முடியாதுன்றாங்க. 10ஆம் நூற்றாண்டில் தான் முதல்ல பிதாவை அப்பான்னு அழைக்கிற ஜூவிஷ் எழுத்தாளர்களை பார்க்க முடிஞ்சதுன்றாங்க. அந்த அளவுக்கு பிதாவை அவாய்ட் பண்ணுவாங்க அப்பா. ஏன்னா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சர்வ வல்லமை தேவன், வானத்துக்கு பூமிக்கின் தேவன், இப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. பிதான்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லிபர்ட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை எடுத்துக்க மாட்டாங்க. அவர் என்ன நம்ம அப்பான்னு கூப்பிட்றது? ஏன்னா அவங்களுக்கு அப்பான்னு கூப்பிட்டா என்ன பிரச்சனை? அப்பான்னா அப்போ நீ அவரும் ஒன்றா, ஒரே ஜாதியா? இந்த கேள்வி வருது. அவர் கடவுளையா? நீ வந்து இப்போ மனுஷன். அவரை போய் அப்பானின்னா அப்போ நீ அவர் பிள்ளையா? அப்போ நீ அவரும் ஒரே ஜாதியா? நீ அவரும் ஒரே இதா, ஒரே கைண்டா, ஒரே விதமானவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அது மட்டும் இல்லாமல், அதாவது என்ன ஆகிடுதுன்னா, அந்த நீயும் தேவனும் சமமா, ஈக்குவலா, ஒரே மாதிரியானவர்களா நீங்கள் ரெண்டு பேரும்? அவரை நீ அப்பான்ற, அவர் உனக்கு பிள்ளையா? நீ அவருக்கு பிள்ளை, அவர் உனக்கு அப்பாவா? ரெண்டும் ஒரே கைண்டா நீங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது வரை என்ன பிரச்சனை என்னன்னா, தேவனை அப்பான்னு நம்ம கூப்பிட்டா எனக்கும் அவருக்கும் ரொம்ப க்ளோஸ் நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தமாக அது. அப்பா பிதாவே, இந்த அப்பா பிதாவேங்கிறது டேடின்னு கூப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் கடவுளை கூப்பிடக்கூடாது. எப்படி கூப்பிடணும்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனே, சர்வ பலமுள்ள தேவனே, விளங்கி கொள்ள முடியாதவரே, கற்பனை கேட்டாதவரே, ஏதாவது ஒன்று சொல்லு. ஆனால் அப்பான்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவர் யார், நீ யார்? அவரோட உனக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் இது நெருக்கமான ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்லலாம்? ரெண்டு காரியம். ஒன்று வந்து அப்பா பிதாவின்னு கூப்பிடும்போது நெருக்கமான உறவு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது அவரும் நீங்களும் சமமாக இருக்கிறீங்கன்ற மாதிரி ஆயிடுது. அவரும் நீங்களும் ஒரே கைண்டு, அவர் பிதா நீங்கள் புள்ளனா ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க, ஒரே விதமானவர்கள் அப்படின்ற. இதனால தான் இயேசுவின் பேரில் அவள் கோவம் வந்து கல்லெறியத்துக்கு வந்தாங்க யூதர்கள். ஏன்னா இவர் வந்து
அடிக்கு ஒரு தடவை தேவனை அப்பா அப்பானே கூப்பிடுறாரு. இவர் இயேசு பண்ண ஜெபங்களெல்லாம் பாருங்கள், வேத வசனத்தில் இயேசு பண்ண ஜெபங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெபத்திலையும் அப்பான்னு தான் கூப்பிடுறாரு. பரலோக பிதாவை அப்பான்னு தான் கூப்பிடுறாரு, பிதான்னு தான் கூப்பிடுறாரு. ஒரே ஒரு ஜெபத்தை தவிர மீதி ஜெபத்திலெல்லாம் பிதான்னு டைரக்டாக கூப்பிடுறாரு. பிதாவே பிதாவே அப்படின்றாரு. எது எடுத்தாலும் அப்பா அப்பான்ற மாதிரி. அது இவனுக்கு கோவம் வருது. என்னது இது? நாங்களாம் எவ்வளோ மரியாதையை கூப்பிடுறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்றோம். அது இதுன்னு என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். என்னமோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம். கல் எடுத்து எரியறதுக்கு தூக்கிட்டாங்க. எந்த ஆளை கொல்லணும். எப்படியாது? இது எப்படி? இவர் தேவனுக்கு சமமானவரா? அவர் அப்பா, இவர் பிள்ளையா? இவர் ஒன்றாயிடுவாங்களா? இவருக்கு அவரோட அவ்வளோ நெருக்கமான உறவு இருக்க முடியுமா? அது எப்படி கடவுளாச்சு? அவரோட எப்படி நெருக்கமான உறவு இருக்கலாம்? இப்படி 1008 பிரச்சனைகள் பாருங்க. இதெல்லாம் விளங்கிக்கிட்டீங்கன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றதனுடைய மேன்மை என்னன்னு உங்களுக்கு விளங்கும். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே எங்கள் நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியடையேனே. அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை வைத்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்கிறேன். என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன். என் நாவு உந்தன் நீதியாயும், நாளெல்லாம் உந்தன் துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த எல்ஷதாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம்